அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்போடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 841. தலைப்பு பூமி பந்து தொடர் 18. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, பல காலகட்டங்களிலும் இப்பூமியிலே பல பகுதிகளிலும் பலமிக்கவர்களை வலிமைக்கு மேல் வலிமை உடையவர்களாக அத்தகைய சமுதாயங்களை எல்லாம் அல்லாஹ் வாழ வைத்தான். அவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் வானில் இருந்து பொழிந்து அவர்கள் பெருமைக்காரர்களாக, அகம்பாவக்காரர்களாக, ஆணவக்காரர்களாக, சத்தியத்தை ஏற்காதவர்களாக வாழ்ந்தபோது அவர்களை விதவிதமான முறையிலே இந்த பூமியிலே அழித்திருக்கின்றான். பெரும் வெள்ளத்தால், ஜலப்பிரளயம் என்று சொல்லக்கூடிய வானத்தின் வாயில்கள் திறந்து விடப்பட்டு பூமியின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பீரிட்டெழுந்து நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டது. வானிலிருந்து கல்மழை பொழிந்து பூமி திருப்பி போடப்பட்டு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் இந்த பூமியிலே அழிக்கப்பட்டது. பெரும் சப்தத்தால் அழிக்கப்பட்ட சமுதாயங்களும் உண்டு. இங்கே நில அதிர்ச்சி, பூகம்பத்தால் அழிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். வைலா சமூத அஹாஹும் ஸாலிஹா قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره قد جاءتكم بينة من ربكم هذه ناقة الله لكم آية فذروها تأكل في أرض الله ولا تمسوها بسوء فيأخذكم عذاب أليم. சமூது கூட்டத்தாரிடம் அவர்கள் சகோதரராகிய ஸாலிஹை நாம் தூதராக அனுப்பி வைத்தோம். அவர் அவர்களை நோக்கி, என் சமுதாயத்தார்களே, அல்லாஹ்வே வணங்குங்கள், அவனை அன்றி உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை. இதற்காக நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான அத்தாட்சியும் வந்துள்ளது. அல்லாஹுடைய இந்த ஒட்டகமானது உங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக வந்துள்ளது. எனவே இதை அல்லாஹ்வின் பூமியில் தடையேதுமின்றி மேய விடுங்கள். அதை எத்தகைய தீங்கும் கொண்டு தீண்டாதீர்கள். அப்படி செய்தால் உங்களை நோவினை செய்யும் கடும் வேதனை பிடித்து கொள்ளும் என்றும் கூறினார். இன்னும் அதை தொடர்ந்து சமூது கூட்டத்தாருக்கு ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு உபதேசம் செய்கிறார்கள் என்று சொன்னால், வதுகுரு இது ஜஅலக்கும் குலஃபாஅ மின் பஅதி ஆதிம் وبوأكم في الأرض تتخذون من سهولها قصورا وتنحتون الجبال بيوتا فاذكروا آلاء الله ولا تعثوا في الأرض مفسدين. இன்னும் நினைவு கூறுங்கள், ஆது கூட்டத்தாருக்கு பின் உங்களை பூமியில் பெண் தோன்றல்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்தான். பூமியில் உங்களை வசிக்கச் செய்தான். அதன் சமவெளிகளில் நீங்கள் மாளிகைகளை கட்டியும் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்தும் கொள்கிறீர்கள். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வின் அருக்கொடைகளை நினைவு கூறுங்கள். பூமியில் குழப்பம் செய்பவர்களாக கெட்டு அழையாதீர்கள் என்றும் கூறினார். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அவருடைய சமூகத்தாரில் ஈமான் கொள்ளாமல் பெருமை எடுத்துக் கொண்டிருந்த தலைவர்கள் பலகீனர்களாக கருதப்பட்ட ஈமான் கொண்டவர்களை நோக்கி, நிச்சயமாக சாலிஹ் அவருடைய இறைவனிடமிருந்து அனுப்பப்பட்ட தூதர் என நீங்கள் உறுதியாக அறிவீர்களோ என கேட்டார்கள். அதற்கு ஈமான் கொண்டவர்கள், நிச்சயமாக நாங்கள் அவர் மூலம் அனுப்பப்பட்ட தூதை நம்புகிறோம் என்று பதில் கூறினார்கள். அதற்கு பெருமை எடுத்துக் கொண்டிருந்தவர்கள், நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதை நிச்சயமாக நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று கூறினார்கள். பின்னர் அவர்கள் அந்த ஒட்டகத்தை அறுத்து தம் இறைவனின் கட்டளையை மீறினர். இன்னும் அவர்கள் ஸாலிஹை நோக்கி, ஸாலிஹே, நீர் இறைவனின் தூதராக இருந்தால் நீர் அச்சுறுத்துவதை எம்மிடம் கொண்டு வாரும், அந்த வேதனையை கொண்டு வாரும் என்று கூறினார்கள். எனவே முன்னர் எச்சரிக்கப்பட்டவாறு அவர்களை பூகம்பம் பிடித்து கொண்டது. அதனால் அவர்கள் காலையில் தம் வீடுகளிலேயே இறந்தழிந்து கிடந்தனர்.
அப்போது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டும் விலகி கொண்டார். மேலும், என்னுடைய சமூகத்தாரே, மெய்யாகவே நான் உங்களுக்கு என் இறைவனுடைய தூதை எடுத்து கூறி உங்களுக்கு நற்போதனையும் செய்தேன். ஆனால் நீங்கள் நற்போதனையாளர்களை நேசிப்பவர்களாக இல்லை என்று கூறினார். 7வது அத்தியாயத்தின் 73 முதல் 79 வரை உள்ள வசனங்களில் சமூது கூட்டத்தார்கள் அளிக்கப்பட்ட விவரத்தை அல்லாஹ் விவரிக்கின்றான். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.